அரசாங்கம் அறிவிச்சிருக்கிற திட்டங்கள், நிறைய திட்டங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. ஓகே சார். அதுல பிஎம்இஜிபின்னு ஒரு திட்டம், யுஐஇஜிபின்னு ஒரு திட்டம் இருக்கு. அதுக்கு அடுத்தது நீட்ஸ் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கு. இந்த 3 திட்டமும் இன்னைக்கு அதிகமான இளைஞர்களை தொழில் முனைவோர்களை ஆக்கி பெரிய பெரிய முதலாளிகளை ஆக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய திட்டங்கள் இது. தன்னம்பிக்கை இல்லாமையும் ஒரு ஆர்வத்தோட இறங்காமையும், அறியாமைன்னு சொல்ல முடியாது, அறியக்கூடியவங்க தான் அவங்கெல்லாம். அந்த வாய்ப்புகளை அவங்க தேடிக்கிறாம இருக்கிறாங்க. இது தேடுதல் இல்லைன்னா எதுவுமே கிடைக்காது. நம்ம ஏல நகைகளை மீட்கவும் மறு அடகு வைக்கவும் நமது மீட்கப்பட்ட தங்க நகைகளை அதிகப்படியான விலையில் விற்பதற்கு லிவ்யா ஸ்ரீ கோல்ட் பேங்கர்ஸில் சிறப்பான வசதிகளும் உண்டு. இப்போ நான் மற்ற திட்டங்கள் நான் சொன்னேன். சொல்லுங்க சார். யுஐஜிபி சொன்னேன், பிஎம்இஜிபி சொன்னேன், நீட்ஸ் சொன்னேன். பிஎம்எஃப்எம்இன்னு ஒண்ணு இருக்கு. அதாவது பிரதமர் உணவு பதப்படுத்தும் நிறுவனங்களை முறைப்படுத்தும் திட்டம். இதுக்கு என்னன்னா, இந்த ஒவ்வொரு திட்டங்களுக்கான ஒரு தகுதி என்னங்கிறத நான் சொல்றேன். முதல்ல யுஐஜிபி அப்படின்னா 18 வயதுக்கு மேல 40 வயதுக்குள் இருக்கணும். ஓகே சார். அவங்க குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு படிச்சிருந்தா போதும். சரி. அவங்களுக்கு 3 ஆண்டுகள் அந்த ஒரு பகுதியில எங்க தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த பகுதியில அவங்க 3 வருஷம் தொடர்ந்து வசித்து வந்தவங்களா இருக்கணும். அந்த இடத்துல இருப்பிடம் சான்றிதழ் 3 வருஷம் குறைஞ்சது இருக்கணும். ஆமா. அடுத்தது குடும்ப வருமானம் ஒரு 5 லட்சத்துக்குள்ள இருக்கணும் ஒரு வருஷத்துக்கு. சரிங்க சார். இதுக்கெல்லாம் ஒரு சர்டிபிகேட் தான், இன்கம் சர்டிபிகேட், அது மாதிரி என்க்ளோஸ் பண்ண சொல்லுவாங்க. ஆமா. இப்போ ஊராட்சினா விஏ ஓட்ட வாங்குறது மாதிரி. ஆமா. அதே மாதிரி இந்த திட்டத்துக்கு அதிகபட்சம் 15 லட்சம் ரூபாய் வரை வியாபாரத்துக்காகவும் கொடுக்குறாங்க. தொழிலுக்கு 15 லட்சம் ரூபாய் அதிகபட்சம் கொடுக்குறாங்க. அதிகபட்சம் 15 லட்சம். குறைஞ்சபட்சம் சார்? குறைஞ்சபட்சம் 15 லட்சத்துக்கு, அதாவது 5 லட்சம் தொழில் நடத்துறதுக்கு 5 லட்சம். ஆமா. அதுல நீங்க உற்பத்தியும் பண்ணிக்கலாம், வியாபாரமும் பண்ணிக்கலாம். மீதி 10 லட்சம் சார்? 10 லட்சம். அதாவது உங்களுக்கு எவ்வளவு கொடுக்கறதுன்னா, நீங்க திட்ட மதிப்பீடு ஒண்ணு உருவாக்கணும். என்ன தொழில் ஆரம்பிக்க போறீங்களோ அந்த தொழிலை பத்திய திட்டங்கள். இந்த தொழில் ஆரம்பிக்க போறேன், இதான் எனக்கு தேவைப்படுது, இந்த அமௌண்ட் இருந்தாதான் இந்த தொழில் ஆரம்பிக்க முடியும்னா நீங்க ஒரு திட்ட அறிக்கை தயார் பண்ணணும். கொட்டேஷன், எனக்கு இவ்வளவு செலவு அறிக்கை. கொட்டேஷன்ங்கிறது நீங்க வாங்க போற மிஷினரிக்கான விலைப்பட்டியல். திட்ட அறிக்கைங்கிறது இந்த தொழிலை எப்படி நீங்க நடத்த போறீங்க, என்ன செய்ய போறீங்க, வருமானத்தை எப்படி எதிர்பார்க்குறீங்க, இதுல என்னென்ன செலவுகள் இருக்கு, இது என்ன செலவுகளை எப்படியெல்லாம் நீங்க கால்குலேட் பண்ணி உங்க வருமானத்தை எப்படி ஈட்ட போறீங்கிறத சொல்லக்கூடிய ஒரு திட்ட அறிக்கை. கண்டிப்பா சார். ஏன்னா இதுவே நிறைய பேர் புரியாம இருக்காங்க. இப்ப நார்மலா எனக்கு இதை பத்தி ஒரு பிளான் கூட அப்படின்னா எல்லாம் கொட்டேஷன் தான் நினைப்பாங்க. ஏன்னா நானுமே அதை தான் நினைச்சேன். ஒருவேளை விவரம் தெரிஞ்சவங்க ஆல்ரெடி நீங்க சொல்ற மாதிரி தெரிஞ்சிருக்கலாம். இப்ப என்ன மாதிரி சில பேர் தெரியாம இருந்திருப்பாங்க. இப்ப திட்ட அறிக்கைன்றது என்ன அப்படின்றது நல்லா தெளிவா சொல்றீங்க. அதாவது தொழிலை தேர்ந்தெடுத்தாச்சு, அதை எப்படி செயல்படுத்துறதுங்கிறது நீங்க தெரியணும்ல. கண்டிப்பா. அப்ப தொழிலை பத்தி உங்களுக்கு தெரியும் அப்படின்றத நிரூபிக்கணும்னா நீங்க கொடுக்குற திட்ட அறிக்கை தான் அதை நிரூபிக்கும். ஓகே சார். நீங்க லாபகரமா தான் அந்த திட்டத்தை வகுத்து இருக்கீங்க அப்படிங்கறத வெளிப்படுத்துறது தான் உங்க திட்ட அறிக்கை. அது ரொம்ப 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 முக்கியம். அது ரொம்ப பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது. அது ஆடிட்டர் தேடி போறாங்க, அவங்க ஒரு திட்ட அறிக்கையை தயார் பண்ணி கொடுக்குறாங்க, அதை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நாங்க இன்டர்வியூ நேரத்துல அதை பத்தி கேட்கும்போது அதுக்கான விளக்கங்கள் அவங்களுக்கு கொடுக்க தெரியல, கொடுக்கவும் முடியல. ஆமா. அதனால இப்ப அரசாங்கம் இதுக்கான பயிற்சியை கொடுக்குறாங்க. இப்போ ஒரு திட்டத்துல லோன் போட்டு சாங்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு வாரம் இல்லாட்டி 10 நாளைக்கு ஒரு பயிற்சி கொடுக்குறாங்க. அந்த பயிற்சியில எப்படின்னா, இந்த தொழில் எப்படி நீங்க தேர்ந்தெடுத்துட்டீங்க கேள்விக்கு பதில் சொல்லணும், இந்த தொழில்னால உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்குங்கிறது பதில் சொல்லணும், இந்த தொழிலை நீங்க எப்படி நடத்த போறீங்க, இதை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்கணும், உங்கள்கிட்ட வேலை செய்யக்கூடிய பணியாளர்களை நீங்க எப்படி நடத்த போறீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும், ஒவ்வொரு கணக்கையும் நீங்க எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்க, உங்க பேங்க் அக்கௌண்ட்டை எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்க திட்ட அறிக்கையில சொல்லுவீங்க. அந்த திட்ட அறிக்கையை பேஸ் பண்ணி உங்க கூட ஒரு நேரடி காணல் நடக்கும், இன்டர்வியூ. அதுல நீங்க வின் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் இந்த பயிற்சி வகுப்புல கலந்துக்கிட்டாக்கா உங்களுக்கு ஒரு சான்றிதழ் கிடைக்கும். அந்த சான்றிதழ் கொடுத்தாதான் உங்களுக்கு இந்த லோனுக்கான மானியம் கிடைக்கும். நான் இப்ப சொன்ன இந்த மானியம் தொகை பொது பிரிவினரா இருந்தா 10% உங்க திட்ட மதிப்புல 10% உங்க முதலீடு போடணும். 10% ஓன் மணி போடணும். ஆமா, ஓன் மணி. 1 லட்ச ரூபா லோன் போட்டீங்கன்னா 10,000 ரூபாய் நீங்க போடணும். ஓகே சார். அதே மாதிரி
இந்த திட்ட மதிப்பு 1 கோடி ரூபா ஒரு திட்டம் போட்டிருக்கீங்கன்னா 25% உங்களுக்கு மானியம் கிடைக்கும். ஓகே சார். 25% மானியம் கிடைக்கும். அப்ப மானியம் கிடைக்கிறப்ப நீங்க கட்ட போற தொகை வாங்குற தொகையில 75% தான். இந்த வாய்ப்பை நீங்க எங்க போனாலும் கிடைக்காது. வெளியில யார்கிட்ட கேட்டாலும் இது மாதிரி கிடைக்காது. 75% கட்டினா போதும். ஆமா. அந்த 25% மானியத்துக்கு உங்க தகுதியை நீங்க நிரூபிக்கணும்னா உங்க திட்ட அறிக்கை மூலமா அதை நிரூபிக்கணும். பிளான் நம்ம ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணணும். ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணா இந்த மாதிரி தொழில இதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா, நேரா நீங்க உங்க கிட்ட கேள்வி மேல கேள்வி கேளுங்க. கண்டிப்பா கேள்வி கேளுங்க, அதுக்கான பதில் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. கண்டிப்பா சார். அந்த பதில நீங்க நீங்களே தேர்த்திக்கலாம், நீங்களே உங்களை முன்னேற்றிக்கலாம். கண்டிப்பா சார். ஏன்னா இப்ப மக்களுக்கு எந்தெந்த சந்தேகம், எந்த மாதிரியான தொழில் ரீதியான சந்தேகமோ, லோன் விஷயமான சந்தேகங்களும், என்னென்ன சந்தேகங்கள் இருந்தாலும் நம்ம பிசினஸ் டிச் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு எது சம்பந்தமான வீடியோஸ் வேணும், எது சம்பந்தமான விளக்கம் வேணும்னு கமெண்ட் பண்ணீங்கன்னா அது சம்பந்தமான வீடியோஸ் தொடர்ந்து நாங்க கொடுத்துக்கிட்டே இருப்போம். திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் மாவட்டமாக மாற்றுறதுதான் ட்ரெடிஷியாவுடைய கொள்கை. கண்டிப்பா சார். அதுக்கு நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் அவருங்க ரொம்ப ரொம்ப உதவிகரமா இருந்துகிட்டு இருக்கிறாங்க. நம்ம என்ன கேட்டாலும் அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. நம்ம எந்த வழிமுறை போனாலும் அந்த வழிமுறைகளுக்கு உதவிகள் செய்யறாங்க. சந்தோஷம். இதை நம்ம சரியான முறையில பயன்படுத்திக்கிறோம். கண்டிப்பா சார். கிடைக்கிற வாய்ப்புகளை தேடுறதை விட கிடைச்ச வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறதா நம்ம திறமை. ஆமா, கிடைக்கிற இடத்துல பயன்படுத்தி நம்ம அதுக்கு மேற்கொண்டு போறது தானே நம்மளோட திட்டங்கள், பிளான் எல்லாமே. இதுக்கு அடுத்து UIGP திட்டத்தை பத்தி சொன்னேன். அடுத்தது PMEGPன்னு ஒரு திட்டம் இருக்கு. இதுல இல்ல சார், ஃபர்ஸ்ட் ஒரு பிளான் சொன்னீங்களா? UIGP ரெண்டு, அதாவது பொது பிரிவினர் அப்புறம் பிற்படுத்தப்பட்டவர் சொன்னீங்க. இதர பிரிவுகள் இந்த சொந்த முதலீடு போடுறது 10%ங்கிறது அவங்களுக்கு 5%. இதர இது. ஆமா. ஓகே சார். அதே மாதிரி மானியம்ங்கிறது 25ங்கிறது 35 கிடைக்கும். மகளிர் தொழில் முனைவோராகவும் கிராம பகுதியில ஆரம்பிக்கிற தொழிலாக இருந்தா. ஓகே. 25 வரைக்கும் 35 வரைக்கும் கிடைக்கும். ஆமா. ஆனா அவங்க ஓன் மணி எவ்வளவு சார் போடுற மாதிரி? அதான் 10% அவங்க போட வேண்டியது. அந்த சிறப்பு பிரிவுகள் 5% போட்டா 5 போட்டா போதும். சூப்பர் சார். ஓகே சார். இது மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கவே கிடைக்காது. ஆனா இதை பத்தி யாரும் தெரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்க. அதான் எங்க ட்ரெடிஷனுடைய பெரிய வருத்தமே அதுதான். அதுக்கு உயிர் கொடுக்குற மாதிரி இன்னைக்கு ட்ரிச்சி பிசினஸ் எங்களை எல்லாம் உங்களோட பேச வச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கு அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். கண்டிப்பா. எங்களை விட நீங்க தான் நன்றி சொல்லணும். தொழில் முனைவர்கள் வாங்க நிறைய பேரு கண்டிப்பா வருவாங்க சார். திருச்சியில இனிமே தொழில் முனைவர்கள் அதிகமாவே ஆயிடுவாங்க. இப்ப UIGP பத்தி சொன்னேன். ஆமா சார். அடுத்து இன்னொரு திட்டம் ஒண்ணு இருக்கு. இதுல எப்படின்னாக்கா PMEGPன்னு பேரு இதுக்கு. 18 வயதுக்கு மேல இருக்கிற எல்லாருக்குமே இதுக்கு வாய்ப்பு உண்டு. இதுல கல்வி தகுதி தேவையே இல்லை. எந்த கல்வி தகுதியும் தேவையில்லை. அந்த திட்டத்தை மறுபடியும் சொல்லுங்க சார். பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம் PMEGP. இதுக்கு கல்வி தகுதி தேவையில்லை. 0வா இருந்தாலும் பரவாயில்ல. அவங்களுக்கு 5 லட்சம் வரை சேவை தொழில். சேவை தொழில்னா அது எப்படி சார்? ஏதாவது உற்பத்தி பண்ணாம அவங்களுக்கு இப்போ ஆட்டோமொபைல் வச்சிருக்கோம், அது சேவை தொழில் தான். அதே மாதிரி நம்ம மற்றவங்களுக்கு ஒரு வேலை செஞ்சு கொடுக்குறோம்ல, அதுக்கு பேரு சேவை தொழில். இப்போ ஆட்டோமொபைல், மொபைல் ஷாப்ஸ், ஜெராக்ஸ் கடை, இது எல்லாமே அதுல சேரும். சேவை தொழில் வரும். அதுல என்னென்ன சார் இப்ப இதுலாம் அந்த திட்டத்துக்குள்ள என்னென்ன தொழில்கள் சேரும்? நீங்க என்ன செய்ய போறீங்கிறத சொன்னீங்கன்னா அது இதுல சேரும் சேராதுங்கிறத சொல்லலாம். இப்ப உதாரணம் உற்பத்திங்கிறது வேற. நீங்க ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி விற்கணும்னு நினைச்சு கடன் தொகை கேட்டீங்கன்னா அதுக்கு பேரு உற்பத்தியாளர்கள், மேனுஃபேக்சரர். ஓகே ஓகே. உற்பத்தி பண்ண பொருளை வாங்கி யாருக்காவது ஒருத்தருக்கு நீங்க வேலை செய்றீங்க, வீட்டுல உட்காந்து ஒருத்தருக்கு அக்கௌண்ட் எழுதி கொடுக்குறீங்கன்னா சேவை தான். இப்ப மளிகை கடையும் இதுல சேர்ந்துடும். மளிகை கடையும் சேவைதான். சேவைதான். ஆமா. அதாவது அவங்கள்ட்ட 10 ரூபாய்க்கு பொருள் வாங்கி பொருள் எதுவும் உற்பத்தி பண்ணாட்டி அந்த பொருளை நீங்க ஏதாவது யாருக்காவது செஞ்சீங்கன்னா அதுக்கு பேரு சேவை தொழில். கண்டிப்பா ஒரு பொருளை வாங்கி நம்ம வித்து கொடுக்குறோம், இடையில கமிஷன் பேஸ்ல பண்ணி கொடுக்கணும், அதெல்லாம் அது அப்படியும் சொல்ல முடியாது. சேவை செய்யணும். சேவை செய்யணும். அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா மளிகை கடை, ஜெராக்ஸ் கடை சேவை தானே. மற்றவங்களுக்காக சேவை தானே பண்றீங்க. ஆட்டோமொபைல் வைக்கிறீங்க, ஒருத்தர் வண்டியை ரிப்பேர் பண்ணி கொடுக்குறீங்க, ஒரு ஜெராக்ஸ் கடை வைக்கிறீங்க, மெக்கானிக் ஷெட்டும் அதை சேர்ந்துடும். ஆமா, எல்லாமே சேரும். ஓகே சார். இப்ப தையல் கடையெல்லாம் நீங்க சேவையிலேயே வந்துடும். இப்ப நம்ம மர வேலையெல்லாம் செய்யறாங்களா நம்ம மரக்கடையில, அதுக்கு தனியா ஒரு திட்டம் இருக்கு. அது தனியா இருக்கு. அது சிறப்பு திட்டம். அது சிறப்பு திட்டம். ஆமா, இதெல்லாம் ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே சார். இதெல்லாம் குறைஞ்சது நீங்க 50 லட்சம் வரைக்கும் கடன் தொகை கேட்கலாம்.
அதாவது 0% கல்வியில. PMEGP-ல. ஓகே சார், ஓகே சார். அது உற்பத்தி தொழிலுக்கு ஏதாவது உற்பத்தி பண்ணணும், ஒரு பொருளை நீங்க உற்பத்தி பண்ணணும்னா 50 லட்சம் வரைக்கும் நீங்க அந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான திட்ட அறிக்கையை தயார் பண்றோம். ஆனா சேவை தொழிலுக்கு அது தேவை. சேவை தொழிலுக்கு 20 லட்சம் வரை. 20 லட்சம் தராங்க. அதுக்கு வந்து நம்ம ப்ராப்பரா ஒரு கடை வச்சு ரன் பண்ணி போயிட்டு இருக்கோம். நம்ம எப்படி சேவை பண்றோம்ங்கிறத ப்ரூவ் பண்ணணும். சேவை பண்றதை வாங்கி கை மாத்தி விடுறதெல்லாம் கிடையாது. நீங்க உங்களுக்குன்னு ஒரு இடம் வச்சு அந்த இடத்துல அந்த தொழில் நீங்க பண்ணணும். ஓகே சார். இப்ப இதுல ஹோட்டலும் சேருமா சார்? ஹோட்டலும் சேரும். ஹோட்டலும் சேரும், மளிகை கடை எல்லாமே. ஓகே சார். இது ஒரு அருமையான ஒரு இல்ல நல்ல திட்டம் தான் சார் இது. ஏன்னா கல்வி தகுதி இல்ல அப்படிங்கிறப்ப இது ஆல்ரெடி ரன் பண்ணிட்டு இருக்கவங்க யூஸா இருக்குமா சார்? இது ரன்னிங் பண்ணிட்டு இருக்கவங்க ஒர்க்கிங் கேபிட்டல் கேட்கலாம். அது எந்த பேங்க்ல வாங்கி லோன் வாங்கி பண்ணாங்களோ அவங்கள்ட்டே கேட்கலாம். இல்ல இதுக்குன்னு தனியா ஒர்க்கிங் கேபிட்டல் வேணும்னு ஒரு லோன் அப்ளையும் பண்ணலாம். இப்ப புதுசா ஓபன் பண்ண போறாங்க அப்படின்னா அப்ப தனியாவே பண்ணலாம். எந்த பேர்ல ஓபன் பண்றாங்க, எந்த இடத்துல ஓபன் பண்றாங்க. முக்கியமான விஷயம், எந்த தொழில் நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்கனாலும் அதுக்கான இடத்தை நீங்க முதல் தேர்ந்தெடுக்கணும். அது உங்களுக்கு வாடகை இடமாவும் இருக்கலாம், சொந்த இடமாவும் இருக்கலாம். வாடகை இடமா இருந்தாக்கா வாடகை ஒப்பந்த பத்திரம் வேணும். சொந்த இடமா இருந்தா வரி கட்டின ரசீது வேணும். கண்டிப்பா சார். ஏன்னா இப்ப மக்கள் எல்லாருமே ஹோட்டலோ மளிகை கடை அதிகபட்சம் யாரும் சொந்த இடத்துல வைக்கிறது கிடையாது. ஒரு சிலர் தான் சொந்த இடத்துல வச்சிருக்காங்க. அதிகபட்சம் எல்லாருமே பாத்தீங்கன்னா வாடகை இடங்கள், லீஸுக்கு இது மாதிரி தான் வச்சிருக்காங்க. இப்ப அதுலயும் இப்ப எப்படின்னா, இப்ப நீங்க ஒரு இடத்துல மளிகை கடை ஹோட்டல்ல வச்சிருக்கீங்க. இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை, நீங்க வித்துட்டு வேற இடம் பார்த்துட்டு போறீங்க அப்படிங்கிறப்ப அந்த இடத்த நான் வாங்க வரேன். இப்ப நீங்க அந்த மளிகை கடை விலையை, ஹோட்டலோட விலையை ஒரு 10 லட்சத்துக்கு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை நான் வாங்க வரேன். அதை நான் உங்கள்கிட்ட குறைச்சி பேசி ஒரு 8 லட்சத்துக்கு 9 லட்சத்துக்கு வாங்குறேன். அப்ப என்கிட்ட பணம் இல்லை. நான் அப்ப நான் யாரை தேடி போறது? இப்ப நீங்க 0% கல்வி தகுதியில பணம் 20 லட்சம் வரைக்கும் வாங்கலாம்னு சொன்னீங்களே. இப்ப இந்த ஸ்கீம் அதுல எலிஜிபிளா? அவங்க உங்ககிட்ட கொடுக்கறவங்க எந்த விதமான சட்ட நுணுக்கத்திலையும் ஈடுபடாம, எந்த லோன் ஆக்டிவிட்டிஸ்லயும் ஈடுபடாம, இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்லயும் ஈடுபடாம இருந்தாங்கன்னா அதை நீங்க பயன்படுத்தி நீங்க வாங்கலாம். அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியணும். ஓகே சார். இல்ல ஆல்ரெடி சார் இப்ப அவங்க ஏதோ லோன் வாங்கிட்டு கட்ட முடியாத சூழ்நிலை, அது மாதிரி அவங்க லோன் கட்ட முடியாம இருந்தாங்கன்னா சிவில்ல அவங்களை காமிக்கும். இல்ல அவங்களுக்கு இப்ப அவங்க கிட்ட நீங்க வாங்குறதுக்கே முடியாது. உங்க ஆதார் கார்டு காட்டி கொடுக்கும். இல்ல இப்ப எனக்கு சிபில் இருக்கு, நீங்க விக்கிறீங்க. இப்ப நீங்க ஆல்ரெடி சிபில் லோ ஆயிடுச்சு, நீங்க தான் கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா இப்ப நான் வாங்குறேன். அப்ப உங்ககிட்ட இருந்து நான் இந்த மாதிரி இந்த ஸ்கீம்ல வாங்க முடியாது. ஏன்னா நீங்க சக்சஸ்ஃபுல் என்டர்பிரனர் இல்லையே. நீங்க எப்படி உங்க தொழிலை நீங்க வெற்றிகரமா நடத்துறீங்களா? அது நீங்க வாங்க போற இடம் வெற்றிகரமான தொழில் நடந்ததா? இல்ல வாங்க போற இடம் வெற்றிகரமா நடக்கல. இப்ப அதனாலதான் அவங்க விக்கிறாங்க. ஆமா. இப்ப நான் வாங்கி அவங்க விக்கிறாங்கன்னா அவங்க ஏதாவது கடன் வாங்கி அந்த கடனை கட்டாத சூழ்நிலையில இருந்தாங்கன்னா அதை நீங்க வாங்க முடியாது. சரி சார். இல்ல இப்ப ஓகே, இது ஒரு பாயிண்ட் தான். இன்னொரு பாயிண்ட் எனக்கு தோணுது, ஆல்ரெடி ஒரு தொழில் இடத்துல நடத்திட்டு இருக்காங்க. ஒரு ஹோட்டலோ ஒரு மளிகை கடையோ ஒரு ஃபுட் ஷாப்போ நடத்துறாங்க. அது தொடர்ந்து கண்டினியூவா ஒரு வருஷமா லாஸ்ல போறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க லாஸ்ல போறாங்கிறத நீங்க விட்டுருங்க. அதை நீங்க வாங்குறது உங்க மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல வாங்கி நீங்க லாபகரமா அதை நடத்துறதுக்கு ஏற்கனவே நடந்தது என்ஹான்ஸ்மெண்ட், மேம்படுத்துறதுக்கான திட்டங்கள் இருக்கு. ஆமா, அந்த திட்டத்துல நீங்க அதை ஏற்கனவே இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ் ஆகிட்டு இருக்கு. லாஸ் ஆகுறதெல்லாம் நீங்க காமிக்கவே வேண்டியது இல்லை. நான் என்கிட்ட புதுசான ஐடியாஸ் நிறைய இருக்கு. நீங்க உருவாக்கக்கூடிய தொழில அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். ஆமா, இப்ப இந்த இடத்த நான் வாங்கி இந்த ஹோட்டல்ல இது மாதிரி புது ஐடியாஸ்லாம் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன், புது டிசிஷன்லாம் நான் கொடுக்க போறேன் அப்படின்ற ஒரு ஐடியாவோட வாங்குறேன். அப்படி இருக்கப்ப அது மாதிரி என்ஹான்ஸ்மெண்ட் அதுக்கான லோன் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் இருக்குமா சார்? அது காமிச்சே நீங்க லோன் கேட்கலாம். ஓகே சார். ஏன்னா இப்ப இது மாதிரி லாஸ்ன்னு சொன்னப்ப அவங்களும் இப்ப பினான்சியலா சிபில் லாக் ஆகி ஏற்கனவே நீங்க ஒரு தொழில் தொடங்குறதுக்காக இடம் தேடுறீங்க. கண்டிப்பா ஒரு இடம் உங்களுக்கு கிடைக்குது, அங்க ஏற்கனவே தொழில் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த இடத்த வாங்கலாமாங்கிறதான் நீங்க கேக்குறீங்க. ஆமா சார். அவங்க எப்படி நடத்துறாங்க போறாங்கிறதெல்லாம் விட்டுருங்க. நீங்க உங்களுக்கு அந்த இடத்துக்கும் உங்களுக்கு என்ன கனெக்ஷன், எப்படி வாங்க போறீங்க, வாடகைக்கு வாங்க போறீங்களா, விலைக்கு வாங்க போறீங்களா அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணிட்டு அங்க என்ன தொழில் நடந்துச்சு, அதை மீறி நீங்க இப்ப என்ன நடத்த போறீங்க அந்த இடத்துல அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை நீங்க கொடுக்கணும். அது உங்க திட்ட அறிக்கை மூலமா கொடுக்கணும். ஓகே சார். திட்ட அறிக்கை மூலமா கொடுத்தீங்கன்னா ஒர்க்கிங் கேபிட்டல், என்ஹான்ஸ் பிளானிங் அப்படிங்கிற ஸ்கீம் எல்லாம் இருக்கு. அது பேங்க்ல டைரக்டா கேட்டு வாங்கிடலாம், இல்ல மாவட்ட தொழில் மையம் மூலமா கேட்டு வாங்கலாம். கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். ஓகே சார். இப்ப அடுத்த திட்டம் என்ன சார் இருக்கு? அடுத்தது அதான் நீட்ஸ் பட்டதாரிகளுக்கான திட்டம். ஓகே சார். இதுல எவ்வளவுனாக்கா யாருமே எதிர்பாராத ஒரு 5 கோடி ரூபாய் வரைக்கும் இதுல லோன் வாங்கலாம்.
5 கோடி வரைக்கும் தராங்க. பட்டதாரியா இருக்கணுங்கிறது போன வருஷத்து வரைக்கும் இருந்த ஒரு நிலைமை. இப்ப +2 படிச்சிருந்தா கூட அந்த ஸ்கீம்ல போகலாம். அது இப்போதைக்கு. ஆமா, இப்போ வந்து +2ல இருந்து டிகிரி ஹோல்டர்ஸ் வரைக்கும் இருக்கு. அந்த 5 கோடி ரூபா லோன் 5 கோடி ரூபாய் வரைக்கும் வாங்கலாம். ஓகே சார். அதுக்கு வந்து நீங்க 21 வயதுல இருந்து 55 வயசு வரைக்கும் இருக்கலாம். 55 வயசு. ஆமா, பரவாயில்ல சார். அதுல வந்து நீங்க கண்டிப்பா +2 பாஸ் பண்ணியிருக்கணும். ITI பட்டய படிப்பு மற்றும் பட்டப்படிப்பு படித்தவரா இருக்கணும். ஏதாவது ஒண்ணு. இல்ல இப்ப +2 ஓகே. இப்ப ITI படிச்சவங்க சில பேர் இருப்பாங்க, டிப்ளமோ படிச்சவங்க இருப்பாங்க, இன்ஜினியரிங் படிச்சவங்க, அவங்க எல்லாம் எலிஜிபிள். இப்ப சில பேர் டிகிரி ஹோல்டர்ஸ் இருக்காங்க, இன்ஜினியரிங் இல்லாம ஆர்ட்ஸ் டிகிரி பண்ணவங்களும் இருப்பாங்க. இப்ப இது எதுவுமே இல்லாம +2 மட்டும் படிச்சவங்க இருக்காங்க. அவங்க போட்டுக்கிட்டு வர்ற பிளான், அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு சாங்ஷன் பண்ணுவாங்க. மினிமம் 25 lakhs, மேக்ஸிமம் 5 crores. 25 லட்சம் ரூபாய் குறைந்த முதலீடு, அதிகபட்ச முதலீடு 5 கோடி. கண்டிப்பா சார். இது வரைக்கும் அரசாங்கம் கொடுக்க சொல்லி எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க. இதுல பெனிஃபிட்ஸ் அடைஞ்சவங்க நம்ம திருச்சியில இருக்காங்களா சார்? நிறைய பேர் இருக்காங்க. நீங்க அது வந்து அவங்க எப்படி நீங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கிறோம்னா, மாவட்ட தொழில் மையத்துக்கு போனீங்கன்னா அந்த பொது மேலாளர் இதுக்கான விளக்கத்தை கொடுக்க தயாரா இருக்குது. கண்டிப்பா சார். அதனால இந்த 5 கோடி ரூபாய் திட்டம்ங்கிறது ஒரு வரப்பிரசாதம் நம்ம தமிழ்நாட்டுல, அதாவது குறிப்பா திருச்சியை பொறுத்த வரைக்கும். கண்டிப்பா திருச்சியில இருக்கிறது பெரிய விஷயமே சார். நீங்க இடம் தேடுறது கூட நம்ம சிட்கோ இருக்கு திருச்சியில. டெவலப்மெண்ட். இப்ப நம்ம திருச்சியிலே பாத்தீங்கன்னா, நம்ம தஞ்சாவூர் ரோட்ல பார்த்தோம்னா நம்ம டிடிஷா வர வழியிலேயே 3 சிட்கோ இருக்கு. அரியமங்கலம் இருக்கு, திருவெரும்பூர் இருக்கு, வாழவந்தான்கோட்டை இருக்குது, துவாக்குடி இருக்கு. ஆமா, இதோட 4வது சிட்கோ. இங்க எல்லாம் நீங்க இடம் வேணும்னு நீங்க சிட்கோ அணுகுனீங்கன்னா அவங்க புது இண்டஸ்ட்ரியல் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா. மணப்பாறை பக்கத்துல ஒண்ணு ஓபன் பண்ணிருக்காங்க, இன்னும் 2 இடத்துல ஓபன் பண்ண போறாங்க. இதுல எல்லாம் உங்களுக்கு இடம் வாய்ப்பு கிடைக்கும், குறைஞ்ச விலையில இடமும் கிடைக்கும். அது மாதிரி பெரிய தொழில் பண்ணணும், 1 கோடி 2 கோடி போட்டு பண்ணணும் அப்படின்னா பெரிய இடமா வேணும். அதுக்கு சிட்கோ இடம் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க. கண்டிப்பா சார். அந்த வாய்ப்புகளோட, அந்த தகுதியோட நீங்க அணுகுனீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. விளக்கங்கள் வேணும்னா நீங்க ஒண்ணு டிடிஷாக்கு வாங்க, இல்லாட்டி கேளுங்க. கண்டிப்பா பிசினஸ் டீச்சர்ல என்னென்ன விளக்க வேணுமோ மக்கள் இனிமே கமெண்ட்ல கொடுப்பாங்க. கமெண்ட்ல கொடுக்கிற கமெண்ட்டுக்கு நம்ம வீடியோ கொடுத்துக்கிட்டே இருப்போம் கண்டிப்பா தொடர்ந்து. டிடிஷாவுடைய எய்மே திருச்சி மாவட்ட தொழில் மாவட்டம்ங்கிறதா வரணுமே தவிர, கண்டிப்பா சார், திருச்சி மாவட்டம் நம்ம யூஸ்வலா எல்லாரும் சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தா தொழில் வளராது. இன்னொன்னு அவங்களுடைய பர்சனல் கேரக்டர், அதாவது தயக்கம், அதை முதல்ல விட்டுறணும். யாருக்கிட்டையாவது போய் யோசனை கேட்டீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு உபயோகரமான யோசனை கிடைக்காது. கண்டிப்பா சார். ஏன்னா நீங்க வளர்றது ஒரு சிலருக்கு பிடிக்காம இருக்கலாம். அதனால நீங்க அடுத்தவங்கள்ட்ட போய் கேட்கறதுக்கு இது மாதிரியான வாய்ப்புகள் இருக்கிற இடத்த நீங்க கேளுங்க. கண்டிப்பா சார். அவங்க உங்களுக்கு உயர்வுக்கான வழிகளை காட்டுவாங்க. உங்களுக்குள்ள இருக்கிற தயக்கத்தை நீக்கிட்டு நீங்க யாருங்கிறது நீங்க புரிஞ்சுக்கங்க. நீங்க வாழ்க்கையில பெரிய வெற்றியாளரா வர முடியும். உண்மையாவேதான் சொல்லியிருக்காங்க. படத்துல வரக்கூடிய வசனங்களா இருக்கட்டும், சில பாடல்களா இருக்கட்டும், கேட்டாதான் கிடைக்கும், தட்டினாதான் துறக்கும். யாருக்கிட்ட எங்க போய் கேட்கணுமோ அங்க போய் கேட்கணும், அங்கதான் தேடணும். பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. வள்ளுவர் அருமையா சொல்லியிருக்காரு. அவர் அப்பயே சொல்லிட்டாரு. நம்ம மக்கள் இன்னும் நிறைய பேர் அதை புரிஞ்சுக்காம தெரிஞ்சுக்காம இருக்காங்க. இப்ப கடைசியா சொன்ன திட்டங்கள் இருக்குல்ல சார், 5 கோடி ரூபாய், ஆமா, +2ல இருந்து டிகிரி வரைக்கும் சொல்லியிருக்கீங்க. அதுல என்னென்ன சலுகைகள் இருக்கு, என்னென்ன ரூல்ஸ் இருக்கு? இதுவும் உங்களுக்கு முதலீடு, உங்க சொந்த முதலீடு 10%. 10%. எந்த பிரிவினரா இருந்தாலும், எந்த பிரிவினரா இருந்தாலும் போடணும். சிறப்பு பிரிவினர் 5% போட்டா 5 போட்டா போதும். 1 கோடி ரூபாய் போட்டீங்கன்னா நீங்க எவ்வளவு, உங்க முதலீடு எவ்வளவு போட போறீங்க? இந்த ஏன் உங்களுக்கு சொந்த முதலீடுன்னு ஒரு பர்சன்டேஜ் சொல்றாங்க கவர்மெண்ட்னா, உங்களுக்குன்னு ஒரு அக்கறை வேணும்ல. நானும் என் பணத்தை போட்டிருக்கேன் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். அக்கறை வேணுங்கிறதுக்காக தான் அந்த கண்டிப்பா முதலீடு. ஏன்னா முழுசுமே தூக்கி கடனை கொடுத்துட்டா ஒரு பொறுப்பே இல்லாம செலவு பண்ணிட்டு போறது, லாஸ்ட்ல விட்டுறதுன்ற ஒரு தாட் இருக்கும். இப்ப நம்மளும் சரி நம்ம பணத்தை போட்டிருக்கோம், நம்மளுக்கும் கொஞ்சம் பொறுப்பு, நம்ம போட்ட காசுக்கு லாபம் எடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரணுங்கிறதுக்காக தான் அந்த சொந்த முதலீடுன்னு போடுறது. கண்டிப்பா. அப்புறம் திட்ட மதிப்புல 25% மானியம், அதிகபட்சம் 75 லட்சம். 5 கோடி ரூபாய் போட்டீங்கன்னா 75 லட்சம் ரூபாய் மானியம் தந்துடுறாங்க. சூப்பர் சார். 5 கோடிக்கு 75 லட்சம் மானியம். பெரிய பரவாயில்ல சார், ரொம்ப பெரிய விஷயம். திட்டத்திட்ட முக்கா கோடி தராங்க. ஆமா, அது 5 கோடி வரைக்கும் நீங்க போடுறதுக்கு. அப்ப உங்களுக்கு மொத்தமே உங்களுக்கு மானியம் 25% தான். இதுல 20%. இப்ப 1 கோடி ரூபாய்க்கு போட்டீங்கன்னா எவ்வளவு 25%? நான் கொஞ்சம் கணக்குல வீக்கு சார், நீங்களே சொல்லிடுங்க.
25 lakhs. 25 lakhs. இது அதிகமா 75 லட்சம் வரைக்கும் தராங்க. சூப்பர் சார், சூப்பர் சார். அது 3 கோடி வரைக்கும் நீங்க திட்டம் போடலாம். 3 கோடி வரைக்கும் திட்டம் போட்டா மக்களுக்கு வந்து 75 லட்சம் வரைக்கும் 75 லட்சம் வரைக்கும் தராங்க, மானியமே தராங்க. 25% வந்து சலுகையும் உண்டு. ஆமா, அல்ல 25%ங்கிறது மானியம். அதான் மானியம். 3 கோடி வரைக்கும் 75%. 3 கோடி வரைக்கும் 75 சார். 3 கோடி 5 கோடி வரைக்கும் 75, அதிகபட்சம் 75 லட்சம். அதிகபட்சம் 25ல இருந்து 75 வரைக்கும். ஆமா, கண்டிப்பா சார். அதை பயன்படுத்திக்கிற விரும்புறவங்க தாராளமா பயன்படுத்திக்கிங்க. இதுல வந்து வட்டி மானியம்னு ஒண்ணு இருக்கு. ஆமா, இந்த வட்டி பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. வட்டி மானியம்ங்கிறது 3%. 3%னா எப்படி சார்? உங்களுக்கு 10 லட்சம் ரூபா 1 கோடி ரூபா லோன் போடுறீங்க, உங்களுக்கு ஒரு வட்டி போடுறாங்கல்ல, அந்த வட்டி கிட்டத்தட்ட ஒரு 10ல இருந்து 12 வரைக்கும் போடுவாங்க. அதுல 3% உங்களுக்கு சப்வென்ஷன் வட்டி மானியம்னு கிடைக்கும். சப்சிடி பண்ணிடுவாங்க. ஆமா, அதுல 10% வட்டின்னா 3 கழிச்சுட்டா மொத்தம் 7 தான் நீங்க வட்டி வரும் உங்களுக்கு. பரவாயில்லையே சார், ஆஃபர்லாம் பயங்கரமா இருக்கு. இதுதாங்க யாரும் பயன்படுத்திக்க மாட்டேங்கிறாங்க. இது என்ன பயங்கர தள்ளுபடியா இருக்கு. அது மாதிரி இது வந்து இதெல்லாம் வரப்பிரசாதங்க. கண்டிப்பா தலைமுறைக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். இல்ல, மக்கள் நிறைய பேர் இதை தெரிஞ்சுக்காம இருக்காங்க. அதான் பெரிய கண்டிப்பா தெரிஞ்சுக்கிறாம இருக்கிறாங்க. ஆனா இனிமே தெரிஞ்சுப்பாங்க, இனிமே தேடி வருவாங்க. கண்டிப்பா சார். நிறைய கேள்விகள் உங்களுக்கு வரும். நிறைய கேள்வி என்கிட்ட கேளுங்க. நிறைய கேள்விகளுக்கு நான் பதில் சொல்றேன். நீங்க இருந்தாதான் அவங்கள டெவலப் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சி நீங்க இருந்தா மட்டும் தான் எங்களால தொடர்ந்து கொண்டு போக முடியும். கண்டிப்பா நான் உங்களோட இருப்பேன். அடுத்தது PMFME அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகே சார். பிரதமரின் உணவு பதப்படுத்தும் நிறுவனங்கள் முறைப்படுத்தும் திட்டம். அது ஃபுட் ப்ராசஸிங் சொல்றாங்கல்ல. ஆமா சார். வேல்யூ ஆடட் ப்ராடக்ட், வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் எல்லாம் பிரிசர்வேஷன் பதப்படுத்துது. அதே மாதிரி வேல்யூ ஆடட் அண்ட் பிரிசர்வேஷன், அந்த 2 திட்டம் வந்து விவசாயத்துறையில உணவுத்துறையில தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கான சிறப்பு திட்டங்கள். இன்னைக்கெல்லாம் எல்லாம் சமைக்கிறதுக்கு ரொம்ப பேர் தயங்கிக்கிட்டு ஹோட்டல்ல வாங்கிக்கிட்டு ஹோட்டல்ல ஆர்டர் கொடுத்து வீட்டுல வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்பதான் ஆன்லைன் டெலிவரின்னு சொல்லிட்டு நிறைய அதெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அதுல எப்படி சுகாதார கேடுகள்லாம் இருக்குங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரிய மாட்டேங்குது. அது சுகாதார கேடு நம்ம டைரக்டா சில ஹோட்டல்ஸ்லயே நேரடியா பாக்குறோம். அப்ப அவங்களுக்காக ஒரு திட்டம் அரசாங்கம் அறிவிக்குது. பிரைம் மினிஸ்டர் உணவு பதப்படுத்தும் நிறுவனங்கள் முறைப்படுத்துது. உணவு பதப்படுத்தும் நல்லா ரெடி டு ஈட்னு இந்த MTRன்னு ஒரு கம்பெனி பண்ணிட்டு இருக்கான். அது எப்படி சார்? MTR. நீங்க பதப்படுத்தப்பட்ட உணவு தயாரிக்கப்பட்ட பேக்கெட், பதப்படுத்தப்பட்டு உணவு தயாரிக்கப்பட்ட ஒரு பேக்கெட். ஆமா ஆமா, ஒரு நூடுல்ஸ் கொடுத்துறாங்க, தண்ணி ஊற்றி சாப்பிட்ற மாதிரி. அது மாதிரியான தொழில் நீங்க ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு வந்து 1 கோடி வரைக்கும் கடன் கொடுக்கறதுக்கு அரசாங்கம் ரெடியா இருக்கு. பதப்படுத்த உணவுக்கு வந்து உணவை பதப்படுத்தணும். அதை ரெடி டு ஈட், ரெடி டு குக், 2 நிமிஷத்துல ரெடி பண்ணி சாப்பிடுறதுக்கு. ரெடி டு ஈட் அப்படிங்கிறது ரெடி சாப்பிடுறது. ஆமா சார். ரெடி டு குக்குங்கிறது பாக்கெட் உடைச்சு சுடுதண்ணில போட்டு கொதிக்க விட்டு எடுத்து சாப்பிடுறது. நீங்க சொல்ற கணக்குப்படி எல்லாமே நூடுல்ஸ்ல தான் சாப்பிடுறது. நூடுல்ஸ் சாப்பாடு. ஏன் சாப்பாடு? பொங்கல் வருது, உப்புமா வருது. இல்ல 2 நிமிஷம் கணக்குல தான் சொல்றீங்க நீங்க. 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ளனா 5 நிமிஷம் 2 நிமிஷம்ங்கிறது என்ன? நான் சமையல் பண்றதை விட குறைவான டைம் தானே. கரெக்ட் தான் சார். இப்ப இந்த ஒரு வாய்ப்பு வந்து மகளிருக்கு ரொம்ப ரொம்ப தேவையானது. இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில IT கம்பெனிக்கு வேலைக்கு போறாங்க, 6 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு போறாங்க. அவங்க எல்லாம் சமையல் பண்ணி சாப்பிட்டு போகணும்னா ஒரு நாளையே அவங்க தியாகம் பண்ணணும், சாப்பாட்டையும் தியாகம் பண்ணணும். இப்ப ஆமாமா, இப்ப பதப்படுத்த திட்டம் சொன்னீங்க. இதுல வந்து இந்த நம்ம தோசை மாவு, இட்லி மாவுலாம் இருக்குல்ல, நம்ம வீட்டுல ஆட்டுவோம். இப்ப இருக்க காலகட்டத்துல வந்து யாருமே வீட்டுல ஆட்டுறது கிடையாது. எல்லாமே கடையில மாவு பாக்கெட்டாவே வாங்கிடுறது. சில பேர் தோசையை ஆர்டர் பண்ணி சாப்பிடுறது. உணவு பதப்படுத்துறதுல வந்து பார்த்தோம்னா இப்ப இந்த தோசை மாவு, இட்லி மாவுலாம் வைக்கிறாங்களா, அதுவும் சேருமா? தாராளமா அவங்க வந்து முறைப்படி தயாரிக்கணும். அது கெட்டு போகாம இருக்கணுங்கிறதுக்கான ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா? ஆமா சார். அதை ஃபாலோ பண்ணி பேக்கெட் பண்ணி கொடுத்தாங்கன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல மார்க்கெட் இருக்குது. இப்ப அந்த ஒரு தோசை மாவுங்கிறதுக்கு வந்து இத்தனை நாள் மினிமம் இருக்குல்ல சார்? நார்மலா 30 நாள் தான் எல்லாத்துக்குமே. ஒரு தோசை மாவு எந்த ப்ராடக்டா இருந்தாலும் 30 நாள் தான். அதுக்கு மேல வச்சிருக்க மாட்டாங்க. அதுக்கு மேல இருந்தாக்கா SSI FSSI அந்த மாதிரி சர்டிபிகேஷன்லாம் இருக்கு. அவங்கள்ட்ட டெஸ்டிங் கொடுத்து நீங்க பண்ணணும். கண்டிப்பா சார். இந்த பிரிசர்வேஷன் அதேதான். பிரிசர்வேஷன்னா பதப்படுத்துதல். அதாவது இன்னும் உங்களுக்கு விளக்கமா சொல்லணும்னா, வெங்காயம் இருக்கு. ஆமா சார். 200 ரூபாய்க்கு விற்கிது, 20 ரூபாய்க்கு விற்கிது. 20 ரூபாய்க்கு விற்கிறப்ப நீங்க வாங்கி அதை பதப்படுத்திட்டீங்கன்னா 200 ரூபாய்க்கு விற்கிறப்ப நீங்க அதை யூஸ் பண்ணலாம். ஆமா, இப்ப அப்படிதான் நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க. அது மாதிரி நீங்க ஒவ்வொருத்தரும் தொழில் ஆரம்பிங்க.
ஓ, கம்மியா கிடைக்கிறப்ப நம்ம மொத்தமா பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதை நம்ம தயார் பண்ணி அதை ரெடி டு ஈட் அப்படிங்கிற கேட்டகரிக்கு கொண்டு வந்துருங்க. ரெடி டு குக் அப்படிங்கிறதுக்கு வந்துருங்க. எல்லா காய்கறியும் அதே மாதிரி இல்ல, அது மாதிரி பதப்படுத்தி வித்தாலும் நல்லா லாபம் தான். ஆனா கடைசி ஒரு முறை வந்து நம்ம தமிழ்நாட்டுல வெங்காய தட்டுப்பாடு ரொம்ப பெருசா இருந்துச்சுல சார். அப்போ வந்து எங்க பதப்படுத்துற வச்சிருக்காங்க, பதுக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கமே நேரடியா களத்துல இறங்கி அது அவங்கள்ட்ட வந்து பறிமுதல் எல்லாம் பண்ணாங்களே. பதுக்கி வச்சிருக்கவங்களுக்கு தான் அது. பதப்படுத்துறவங்களுக்கு அதுக்காக தான் பதப்படுத்துறதுக்காக ஒரு ஸ்கீமை கொடுக்குறாங்க, அதுக்கான கடனும் கொடுக்குறாங்க. சரிங்க சார். நீங்க பதுக்கி இருக்கவங்களை தேடி போறீங்க, நீங்க வாங்கி நீங்க பதப்படுத்தி உங்க வீட்டுல வைங்க. கண்டிப்பா. இப்ப பதப்படுத்தி இப்ப நானே வச்சுட்டேன், இப்ப அவ்வளவுதான். அப்ப அடுத்த தட்டுப்பாடு வந்துச்சுன்னா நான் கோடீஸ்வரன். ஆமா, நீ விற்கவும் செய்யலாம், யூஸ் பண்ணிக்கிறவும் செய்யலாம். சார் ஓகே சார். பிசினஸ் ரிச்சியோட அடுத்த நோக்கமே 2 லாரி வெங்காயம் வாங்குறது. கண்டிப்பா பண்ணுங்க, பண்ணுங்க. வெங்காயம் மட்டும் இல்ல, எல்லா வகையான காய்கறியும் நீங்க பண்ணலாம். கண்டிப்பா சார். அதே மாதிரி மளிகை ஜாமான்லாம் வந்து ஒரு சீசனுக்கு விற்கிறோம். இந்த மிளகு இதெல்லாம் ஒரு சீசன்ல விளையிறப்ப வெளியில கொண்டாந்து மார்க்கெட்ல இந்த மக்கள் அதிகமா போய் வாங்குறது. 5 பொருள் வாங்கினா 250 ரூபா, 6 பொருள் வாங்கினா 1000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் விக்கிறாங்க பாத்தீங்களா. அதெல்லாம் எப்படின்னா விளையிறப்ப வாங்கி ஸ்டாக் வச்சுக்கிட்டு அதை பதப்படுத்தி வெளியே கொண்டாந்து விற்கிறாங்க. ஆமா, விளையிறப்ப வாங்குறதுனா இப்ப விக்கிற ஏரியாக்கே போவாங்க. இப்ப கொல்லிமலை, நாமக்கல் கொல்லிமலை எடுத்துக்கங்க. இப்ப இங்க நம்ம மக்களே நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமங்களையும் ஊர்களையும் ஒரு வேனோ காரோ எடுத்துட்டு மொத்தமா சேர்ந்து போய் அங்க இருந்து மொத்தமா வாங்கிட்டு ஒரு வருஷத்துக்கு தேவையான அந்த செட்டு சாமான் சொல்லுவாங்க. ஆமா, செட்டு சாமான். அந்த செட்டு சாமான் மொத்தமா வாங்கி வச்சுட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு பயன்படுத்திக்கிறாங்க. அப்ப விளையிறத வாங்கி அப்பவே விற்கிறது. நான் என்ன சொல்றேன், இந்த தொழில் நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா விளையிறதெல்லாம் வாங்கி நீங்க பதப்படுத்தி நீங்க கடையை ஆரம்பிச்சுக்கங்க, ஒரு மார்க்கெட் பண்ணுங்க. ஓ, நீங்க அப்படி வரீங்க. ஓ, நீ அப்படி வரியா? அதான தொழில் முனைவோர். கண்டிப்பா சார். தொழிலதிபர் ஆகணும்னா இது மாதிரி ஆகலாம்ல. இப்ப அதுக்கு நம்ம ஸ்கீம்ல லோன் இருக்கு, 1 கோடி வரைக்கும் இருக்கு. 1 கோடி வரைக்கும். அது வந்து இந்த கடைசியா சொன்னீங்களே, அந்த இதுக்கு பிரைம் மினிஸ்டர் உணவு பதப்படுத்தும் நிறுவனங்கள் முறைப்படுத்தும் திட்டம், உணவு பதப்படுத்துற திட்டம். கண்டிப்பா சார். அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. என்ன இதெல்லாம் நாளைக்கு ரொம்ப பேர் இதை கவனத்துல எடுத்துக்கவே மாட்டாங்க. கண்டிப்பா சார். இத போய் வாங்கி யாருப்பா அதெல்லாம் பதப்படுத்திக்கிட்டு இருக்கிறது, கடையில காசு கொடுத்தோமா வாங்கினோமா. அதனால இவங்களுக்கு எவ்வளவு இழப்பு அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. 2 இழப்பு, மணி இழப்பு, ஆரோக்கிய இழப்பு. கண்டிப்பாவே ரெண்டுமே. இப்ப நம்ம பணம் இழக்கிறத விட அதை திரும்ப பூர்த்தி பண்ணிடலாம். ஆரோக்கியம் இருந்துச்சுன்னா பூர்த்தி பண்றது கண்டிப்பா முடியாது. கண்டிப்பா முடியாது. அதை வந்து உணர்ந்து அவங்க வந்து அவங்களுக்குள்ளே செல்ஃப் அசஸ்மெண்ட் தான், சுய மதிப்பீடு வேணும் ஒவ்வொருத்தருக்கும். தன்னைத்தானே ஒரு சரியா, நம்ம செய்யறது சரிதானா, நம்ம சரியானதான் தேர்ந்தெடுத்திருக்கிறோமா, அது சரியான முறையில நம்ம வழியும் நடத்தி சென்று இருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வேணும். அது மாதிரி இன்னும் நிறைய சில திட்டங்கள் இருக்கு. கண்டிப்பா சார். அந்த திட்டங்கள் லோன் எப்படி வாங்குறது, லோனுக்கு எப்படி அப்ளை பண்றது, அந்த லோனுக்கான வரைமுறைகள் என்ன அப்படிங்கிறது இதெல்லாம் நான் அடுத்த சந்திப்புல கண்டிப்பா சார். இது வரைக்கும் சொன்னது பெரிய சந்தோஷம். நம்ம அடுத்து இதுக்கான விளக்கமும், எந்த தொழிலுக்கு எங்க போய் லோன் வாங்கலாம், எந்த ஆபீசரை அணுகலாம், எப்படி அப்ளை பண்றது, எவ்வளவு அமௌண்ட் கிடைக்கும், அதுக்கு நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயிலும், அதே மாதிரி இந்தந்த தொழிலுக்கு இந்த கிடைக்கும்னு சொல்லிருக்கீங்க, அந்தந்த தொழிலுக்கு என்னென்ன தேவைகள் அப்படின்றத விளக்கமாகவும் தொடர்ந்து அடுத்த நம்ம பிசினஸ் ரிச் வீடியோல நம்ம மக்களை சந்திச்சு கண்டிப்பா சொல்லலாம். நீங்க உங்களை அணுகக்கூடிய, உங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய தொழில் முனைவோர்கள்ட்ட விளக்கமா அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த கேள்விகளை வாங்குங்க. அந்த கேள்விகளுக்கு நம்ம விளக்கமா சொல்லுவோம். கண்டிப்பா சார். நம்ம திருச்சி டிடிசிஎஸ் சார்பாகவும் பிசினஸ் ரிச் சார்பாகவும் வைஸ் பிரசிடென்ட் சண்முகம் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. நம்ம மக்கள் தொடர்ந்து சில சந்தேகங்களும் இருக்கலாம், இல்லை இதை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஏற்கனவே சந்தேகங்களும் வந்திருக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட சந்தேகங்களை எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எந்த மாதிரி கேள்விக்கு உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும், எந்த மாதிரி விளக்கு வேணும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம பிஸ்னஸ் ரிச்சியை பார்த்து அதை தெரிஞ்சுக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் போடுற கமெண்ட்டுக்கு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வீடியோ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லுவோம். கூடிய சீக்கிரமே சார் சொன்ன மாதிரி நம்ம திருச்சியை வந்து தொழில் முனைவோர் நகரமாக மாற்றுறதுக்கு நம்ம பிஸ்னஸ் ரிச்சியும் டிடிஷியாவும் மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும். நம்ம மக்களுக்கு நன்றி. தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.